ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்திகாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே காலையில் எடுத்த ஒரு விளாக் தான். சண்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் அறிகுறி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பொறுமையாக செய்யலாங்க. ஏன்னா மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டில் நம்ம வீட்டுக்காரை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். சமைக்கணும், எல்லார் வீட்லேயுமே ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். இந்த சண்டே ஒரு நாள் தான் நம்ம வீட்டில் உட்காந்து பொறுமையாக எல்லா வேலையும் செய்வோம். நிதானமாக எந்திக்கிறது, நிதானமாக எல்லா வேலையும் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் சண்டே காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருப்பேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சிறுதானியத்தில் வந்து சத்து மாவு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். கேட்குறவங்களுக்கு கொரியரும் நான் அனுப்புகிறேன். ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு கொரியர் அனுப்புகிறேன். அந்த நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் 32 வகையான சிறுதானியமும் நட்ஸும் கலந்து அரைச்சி சுத்தமான முறையில் என்னோடய குழந்தைங்களுக்கு நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி கழுவி காய வச்சு நல்லா சுத்தமான முறையில் அரைச்சி கொடுத்துட்ருக்கேன். வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சீல் வச்சுட்டு இருந்தோம். அதோட டேட்டு, அப்புறம் வந்து அதோட ரேட்டு, அப்புறம் வந்து எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பீரி டேட்டு எல்லாத்துக்குமே சீல் கட்டவா இருந்தது. அதை வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு கவர் எல்லாமே அவரை வச்சு கொடுத்தது எல்லாமே தீர்ந்து போச்சு. திருப்பி ஒரு ஆர்டர் வந்திருந்ததுங்களா, அதுக்கு தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாரு. அடுத்து வந்து ஒரு ஆர்டருக்காகவும் நாங்கள் சத்துமாவை வந்து ரெடி பண்ணி போட்டுட்ருந்தோம், பேக் பண்ணிகிட்ருந்தோம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சண்டே காலையில் போய் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தீர்ந்து போச்சுங்க. போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான், ஒரு இடத்துல தான் வாங்குவோம். நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே தீர்ந்து போச்சு. போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எண்ணெய் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே காலையில் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீனையும் கழுவுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நெய் மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து கொஞ்சம் பொரிக்கணும், கொஞ்சம் வந்து குழம்புல போட்டு வைக்கணும். அடுத்து வந்து இறாலும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் க்ளீன் பண்ணணும். சண்டே வந்து பொறுமையாக சமைப்போம். மற்ற நாளை விட கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சு, பொறுமையாக செஞ்சிட்ருப்போம். அடுத்து வந்து நான் மீனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய ஆரம்பித்தேன். தேங்காய் எண்ணெயில் வந்து செய்யும்போது அந்த கேரளாவில் செய்கிற மாதிரியே இருக்கும். கேரளாவில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பாங்க. நானும் சரி நம்மளும் மீன் குழம்பு வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சிட்ருந்தேன். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும். மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு. நான் தேங்காய் எண்ணெயில் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள், டேஸ்ட் உண்மையிலே நல்லாயிருக்கும். அதுவும் வந்து நீங்கள் மீன் குழம்பு, மட்டன், சிக்கன் எதாக இருந்தாலுமே இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே தனி தான். மட்டன், சிக்கன் செய்கிறத விட மீன் குழம்பு செய்கிறது தாங்க ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம வந்து புளிக்குழம்பு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்வோம். ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். இதே மாதிரி தாங்க எனக்கு சண்டே வந்து போச்சு.